கண்டா வர சொல்லுங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களை கையோடு கூட்டி வாருங்கன்றதுதான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய கோரிக்கையா இருக்கு, குரலாவும் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்துல 2026வது ஆண்டின் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொல்லப்பட்ட பொய் வாக்குறுதிகள்ல முதலிடம் பிடித்திருப்பது என்னன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களாலும் திமுகவாலும் இன்னைக்கு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2.0 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் தான். இந்த திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, தமிழக மக்களை நேரடியாக வீடு வீடா வந்து சந்திச்சு அவங்களுடைய ஒவ்வொரு குறைகளையும் கேட்டு தெரிஞ்சு அதற்கான மனுக்களை பெறுவதற்கு 50,000 தன்னார்வலர்கள் தமிழகத்திற்கு வரப்போறாங்க. அவங்களுடைய வேலை உங்ககிட்ட மனுக்களை பெற்று அதை கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொடுத்து, தேர்தல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதும் அந்த மனுக்கள் எல்லாத்தையும் எத்தனை லட்சம் மனுக்களாக இருந்தாலும் அத்தனையும் எடுத்து படிச்சு பார்த்து உங்களுடைய கனவை நனவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழக மக்களே, சிந்திக்க வேண்டிய கருத்து தான். ஆனா மக்கள் ரொம்ப சிந்திச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே, இந்த 2.0 ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா 1.0 ஒன்னு இருக்கணும் இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தமிழக மக்களாக்கே எங்க எல்லாத்தையும் தொகுதி வாரியா வந்து சந்திச்சு மேடைய போட்டு அதுல உட்கார்ந்து இதே மாதிரி மனுவை வாங்கி எங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெட்டியும் வச்சு அந்த பெட்டியில அந்த மனுவையும் போட்டு அதுக்கு ஒரு கூட்டும் போட்டு அதுவும் பத்தாதுன்னு சீலும் வச்சு பல லட்சம் மனுக்களை தமிழக மக்கள் கிட்ட வாங்கி எடுத்துட்டு போனீங்களே, அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், அதுக்கப்புறமா வந்த உங்களுடன் ஸ்டாலின், இந்த திட்டத்துக்கெல்லாம் என்னையா பதில் இருக்கு? நாங்க கொடுத்த மனுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இப்ப மறுபடியும் தேர்தலுக்காக 2.0 ஒண்ணு கொண்டு வந்து உங்கள் கனவைன்னு சொல்றீங்களே. நாங்க கிணத்த காணாமனு கேட்கலங்க, எங்க கிட்ட வாங்கின அந்த மனுவுக்காக வாங்கின பெட்டி எங்கன்னு தான் கேக்குறாங்க இன்னைக்கு தமிழக மக்கள். இத நாங்க சொல்லல, தமிழக மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா உருட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தமிழக மக்கள் இன்னும் முட்டாள்கள் கிடையாது. தமிழக மக்களுக்கும் சிந்திக்க தெரியும், உண்மை கண்டுபிடிக்க தெரியும். இன்னைக்கு திமுகவினுடைய பொய் நாடகத்தை தோலுரிப்பதற்கு தமிழக மக்கள் தாங்களாகவே முன்வர்றாங்கன்றதுதான் உண்மை.